தேங்காய் தீபத்தின் முக்கியத்துவம் மற்றும் பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும்? இந்திய ஆன்மீக மரபில் தீபம் என்பது மிக்க புனிதமும் தெய்வீகமுமான ஒரு சின்னமாக கருதப்படுகிறது. தேங்காய் தீபம் என்பது வழிபாட்டில் ஒரு சிறப்பு வகை. இதில் தேங்காய் தேவைப்படும் நியாயங்களை ஏற்படுத்தும் ஒரு விசேஷ பொருளாக பயன்படுகிறது. இதற்கு பின்வரும் ஆன்மீக மற்றும் வாழ்வியல் பயன்கள் உள்ளன. தேங்காய் தீபத்தின் அடிப்படை உள்ளடக்கம். தேங்காய் அதன் தூய்மை மற்றும் தெய்வீக அம்சங்களால் தெய்வங்களை திருப்திப்படுத்தும் மிகச்சிறந்த பொருளாக இருக்கிறது. இது தெய்வத்துடன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தும் புனித வடிவமாக கருதப்படுகிறது. தீபத்தின் பொருள். தீபம் என்பது அறியாமையின் இருளை அகற்றி ஞானத்தின் ஒளியை பரப்பும் ஒரு அறிகுறியாகும். தேங்காய் தீபம் ஏற்றும் போது இது ஆற்றல், நம்பிக்கை மற்றும் ஆன்மீக ஒளியின் மூலம் வாழ்வியல் தடைகளை அகற்றுகிறது. தேங்காய் தீபம் ஏற்றுவதால் கிடைக்கும் பலன்கள். தெய்வீக ஆசியை பெற்றல். தேங்காய் தீபம் தெய்வீக சக்திகளை ஈர்க்கும் என்று நம்பப்படுகிறது. இதில் இருந்து தெய்வத்தின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்கின்றன. நெகட்டிவ் ஆற்றல் அகலும். தேங்காயின் தூய்மை தீய சக்திகளை அகற்றும் ஆற்றலை கொண்டுள்ளது. தீபத்தின் ஒளி மற்றும் வெப்பம் வீட்டில் நன்மையான ஆற்றலை பரவசப்படுத்துகிறது. பாவ நிவர்த்தி. மன சுத்தி மற்றும் பாவ நிவர்த்திக்கு சிறந்த வழியாக இது செயல்படுகிறது. கடவுளிடம் தவறுகளை ஒப்புக்கொண்டு இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டால் பாவங்கள் களைவதாக நம்பப்படுகிறது. கிரக தோஷம் நீங்குதல். எந்த ஒரு கிரகங்களின் எதிர்மறை விளைவுகளும் இந்த தீப வழிபாட்டின் மூலம் குறையலாம். குறிப்பாக சனி, ராகு, கேது தோஷங்களுக்கு இது பலன் தரும். அறிவும் ஞானமும் பெருகுதல். தீபத்தின் ஒளி அறிவை பரவசப்படுத்தும். இது மன அமைதியை ஏற்படுத்துவதோடு ஆழமான ஞானத்தையும் தருகிறது. வாழ்வில் தடைகள் அகலும். வேலைவாய்ப்பு, கல்வி, திருமண தடைகள், கடன் சிக்கல்கள் போன்றவை அகலும். தேங்காய் தீபம் ஏற்றுவதன் பரிகாரம் செய்வது எப்படி? தேங்காய் தீபத்தை தயாரிக்கும் முறை. தேங்காய் தேர்வு. ஒரு முழு தேங்காயை சுத்தம் செய்து அதன் மேல் பகுதியை வெட்டவும். தேங்காய் முழுமையாக சுத்தமானதாக இருக்க வேண்டும். விளக்கை அமைத்தல். தேங்காயின் உள்ளே திரி வைக்க ஒரு சிறிய இடம் செய்து கொள்ளவும். விளக்கெண்ணெய் அல்லது நெய் விட்டு திரியை அமைக்கவும். மூலமான திரி. திரியாக எலுமிச்சை பயிர், பஞ்சு அல்லது குங்குமம் ஊற்றிய திரியை பயன்படுத்தலாம். தேங்காய் தீபத்தை வைக்கும் இடம். பூஜை அறையில் மட்டுமே வைத்திருக்க வேண்டும். தெய்வத்தை முகமாக வைத்து அதை நேர்மையாக சூழ்ந்த இடத்தில் வைக்க வேண்டும். தேங்காய் தீபம் ஏற்றும் சிறப்பு நாட்கள். அமாவாசை. நெகட்டிவ் ஆற்றல்களை அகற்ற இதற்கு மிகச் சிறந்த நாள். பௌர்ணமி. தெய்வ அன்பையும் ஒளியின் சக்தியையும் பெற உகந்தது. சனிக்கிழமை. சனி தோஷம் அல்லது நவகிரக தோஷங்களை நீக்கும். தீப வழிபாட்டிற்கான உகந்த நேரம். அதிகாலை 4:30 முதல் 6 மணி வரை. சாயங்காலம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. தீபம் ஏற்றும் போது சொல்ல வேண்டிய மந்திரங்கள். மந்திரங்கள் உங்கள் மனத்தை திருப்பி மன உறுதியை உருவாக்கும். ஓம் தீபம் ஜோதி நமஸ்துதே. ஒளியின் தெய்வீக சக்தியை கொண்டாடும் மந்திரம். ஓம் நமோ நாராயணாய. அனைத்து தடைகளை அகற்றும் சக்தி தரும். ஓம் மகா காளிகாயை நம. சக்தி தெய்வங்களுக்கு அழைப்பு அளிக்கும் மந்திரம். அனைத்து பரிகாரங்களுக்கும் தேங்காய் தீபம் ஏற்றும் முறை. கடன் சிக்கல்கள் நீங்க தேங்காய் தீபத்தை சனிக்கிழமைகளில் நவகிரகங்களை நோக்கி ஏற்றவும். குழந்தை பேறு வேண்டி காளி அம்மனுக்கு தேங்காய் தீபம் ஏற்ற வேண்டும். திருமணத் தடைகள் அகலும். துர்கை அல்லது மகாலட்சுமி சிலைக்கு அருகே தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். தெய்வ ஆசிர்வாதம் வேண்டி விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகருக்கு தேங்காய் தீபம் ஏற்றுங்கள். தீர்மானமாக வேண்டிய விஷயங்கள். தீபம் ஏற்றும் முன் சுத்தமான உடை அணிய வேண்டும். மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். தீபம் எரிவதை இடையில் நிறுத்தாமல் முழுமையாக எரியவிட வேண்டும். தேங்காய் தீப வழிபாடு மன அமைதியையும் வாழ்வியல் மகிழ்ச்சியையும் தரும் என்பது தெளிவாக புரியும். உங்கள் பரிகார அனுபவத்தினை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் தயங்காமல் சொல்லுங்கள். என்றால் ஜோதிட பரிகாரம் சேனல் உங்கள் கருத்தின் அடிப்படையில் உங்கள் தேவைக்கு ஏற்ப பரிகாரம் கொடுக்கப்படும்.